எல்லாருக்குமே வணக்கம். லாஸ்ட் டைம் நம்ம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்து என்னென்ன டைமில் போஸ்ட் போட்டால் நல்லா ரீச் ஆகும், எதனால் சோஷியல் மீடியாவை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பார்த்தோம். அடுத்ததாக நம்ம ஒரு மியூசிக் ஆட் பண்ணும்போது என்னென்ன காப்பிரைட் இஷ்யூஸ் வரும், ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத லாஸ்ட்டு வெபினாரில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதே சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா அதுக்கு கேப்ஷன் எப்படி பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறீங்க, ஒரு ஆடை நீங்கள் போடுறீங்கன்னா அப்போ அதுக்கு வந்து கேப்ஷன் அண்டு ஹூக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி ஹேஷ்டேக், இந்த மூணுத்துலேயும் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா உங்களோட நீங்கள் போடுற அந்த போஸ்ட் வந்து ஈஸியாக பப்ளிக் கிட்ட போய் ரீச் ஆகும், உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட. கேப்ஷன் அண்டு ஹூக்கு ப்ளஸ் ஹேஷ்டேக், இது மூணுத்துக்குமே சிமிலரான ஒன்று தான். அதாவது நீங்கள் ஒரு வீடியோ போட போகிறீங்க, இப்போ அந்த வீடியோவில் என்ன சொல்ல வரீங்க, எதனால் நான் இந்த வீடியோ பார்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட போகிறேன்னா, நான் வந்து ஒரு புதுசாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் மந்த்து, ஸோ நீங்கள் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலான்ற அந்த ஒரு கண்டென்ட் வந்து அந்த வீடியோவில் இருக்கும். அப்போ நான் என்ன மாதிரி கேப்ஷன் போடணுன்னா, நீங்கள் பெண் தொழில் முனைவோர்களா, அப்போது உங்களுக்கு உங்களோட தொழிலை டிஜிட்டலாக கொண்டு போகிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கா, அப்போ எங்ககிட்ட வாங்க, உங்களுக்கான சொல்யூஷனாக உங்களோட பிஸ்னஸை நீங்களே பிராண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல வரணும்ல. ஸோ நான் உள்ளே சொல்லிவிடுவேன், என்ன மாதிரி கிளாஸ் எடுக்க போகிறேன், என்ன ரேட்டில் எடுக்க போகிறேன், இல்லை எவ்வளோ டியூரேஷன் எடுக்க போகிறேன், நான் என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறேன்ட்டு நான் உள்ளே எல்லா கண்டென்ட்டுமே சொல்லி ஒரு வீடியோவாக போடலாம். பட் நான் கேப்ஷனில் என்ன பண்ணணுன்னா, பெண் தொழில் முனைவோராக உங்கள் தொழிலை நீங்களே மேம்படுத்திக்கலாம், அதுக்கான ஒரு பயிற்சியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சிம்பிளாக ஒரு 2 சென்டென்ஸில் நான் ஒரு கேப்ஷன் போட்டோன்னா அது நல்லா ரீச் ஆகும். இன்னொன்று, அதுக்கு ஹேஷ்டேக் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் உள்ளே என்ன கண்டென்ட் சொல்ல வரணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதை தாண்டி பிஸ்னஸ் க்ரோத்து, இல்லைனா ஈஸி டு ரீச் கஸ்டமர்ஸ், இல்லைனா ஹவு டு இன்க்ரீஸ் கஸ்டமர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லலாம் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து போடலாம். அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதோட கீ பாயிண்ட், அதாவது கீவேர்ட்ஸ், அதை தான் நீங்கள் ஹேஷ்டேக்காக கொடுக்கணும். ஒரு சில சோஷியல் பிளாட்ஃபார்மில் மினிமம் 5 ஹேஷ்டேக் தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெயின் கீவேர்ட்ஸை மட்டும் நீங்கள் ஹேஷ்டேக்காக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹூக்குன்றது, அதாவது நீங்கள் இப்போ ஒரு வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் கேப்ஷன் கொடுத்துருவீங்க, அந்த ஹேஷ்டேக் வந்து உங்களை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கான சப்போர்ட் பண்ணும். பட் இப்போது எல்லாருக்குமே என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும் போதும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்கள ஒரு பாயிண்ட்டு, ஸோ அதுதான் உங்களை அட்ராக்ட் ஆகும். ஸோ நான் அதாவது என்னோடய பிஸ்னஸ்க்கே நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட பிஸ்னஸை டிஜிட்டலாக கொண்டு போகிறதுல உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கா அப்படின்ற நான் ஒரு கேள்வி கேட்பேன். இல்லையா, உங்களோட பிஸ்னஸ் இன்னமும் டல்லாகவே போயிட்டுருக்கா, அதுக்கான ஆப்ஷன் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நான் என்ன கண்டென்ட்டை உள்ளே போட போகிறேனோ அந்த கண்டென்ட்டில் என்ன ப்ராப்ளத்தை நான் சொன்னால் உங்களுக்கு அது ஈஸியாக நீங்கள் அந்த வீடியோவை பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த மாதிரி அந்த வீடியோவை ஏன் பார்க்கணும், என்ன ரீசனுக்காக பார்க்கணுன்ற ஒரு ப்ராப்ளத்துக்கான கொஷின்ஸ் இருக்கும்ல, அதை நீங்கள் ஹூக்காக நீங்கள் அதாவது ஒரு ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் போட்டிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து, அதாவது உங்களோட போஸ்ட் வந்து நல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆகும். சரிங்களா? இதே மாதிரி இதுக்கு அடுத்த இன்னும் சோஷியல் மீடியாவில் நம்ம போட போகிற போஸ்ட்டில் இன்னும் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத இனி வரும் காலங்களில் நெக்ஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பர்சனலாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். மறுபடியும் இதே மாதிரி டவுட்ஸு இல்லைனா வேறு எதுனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, நீங்கள் தாராளமாக எனக்கு மெசேஜ் போட்டு கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.